ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து வீடியோ பண்ணலான்னு வந்தேன். தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, விஜய் பார்வதி எக்ஸ்போஸ்டா. என்னடா சொல்கிற, கலையரசன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரா? ஆமாங்க, நம்ம எவிக்ட் ஆகி போன கலையரசன் அவர் வந்து விஜய் பார்வதி பற்றி சில விஷயங்கள் வந்து சொன்னார் பாருங்க. ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஃபேன்ஸுக்கு இருக்கும். பட் எனக்கு சில மக்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி தெரியும் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டியை யாருங்க அப்ரிஷியேட் பண்ணுறது? பாருங்கள், இது ஒரு கேம் ஷோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிக் பாஸ் இஸ் அ கேம் ஷோ. ஸோ அதான ஃபேரான கேமுன்னு ஒரு விஷயம் இருக்குது. திவ்யாவை போட்டு அடி நடிச்சிட்ருக்காங்க. அது எதுக்காக பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியல. பார்வதிக்கு ஃபயர் விட்டுட்ருக்காங்க. நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு கேப்டனாக ஆகிட்டீங்க, பிக் பாஸ் வீட்டு கேப்டனாக ஆகிட்டீங்க. இப்போது அங்கே இருக்கிற ஒரு ஹவுஸ்மேட் பார்வதி மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எந்த வேலை சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட பேசல, நான் பேசுவேன், நீ என்னை பார்க்கக்கூடாது, நான் பார்க்குவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் வீட்லேயே இருக்கிறது. இங்கே ஏமா வர? ரூல்ஸை மதித்து நடந்தால் தான் அந்த டாஸ்க் வந்து முடியும்னு அவங்களுக்கு கொஞ்சம் அறிவாச்சு இருக்கா? கேப்டன் திவ்யா அதை தான் வந்து சொல்கிறாங்க. எது சொன்னாலும் பண்ண மாட்டேன்னா ஆப்வியஸாக கத்தத்தாங்க செய்வாங்க. நீங்களா இருந்தால் என்ன பண்ணி வைப்பீங்க? சரிம்மா போய் படுத்துக்கம்மா, இல்லை போய் தூங்குமா, ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? ஆஸ் அ கேப்டன் அவங்க வந்து கேட்டது கரெக்டு தான். இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து ஃபயர் விட்டுட்ருக்காங்கன்னா என்னன்னு எனக்கு சத்தமாக புரியல. பேசுனா ஒரு விஷயத்த வந்து கிளியராக வந்து பேசணும். நான் பேசுவேன், நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம், நான் அப்படி தான், இது நான் கெத்து, நான் இதுனா அவங்க சொன்னது கரெக்டு தான். டீசென்சி டிக்னிட்டி வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது இவங்கக்கிட்ட வந்து அது தப்பு தான். இன்னும் சில பேர் வருவாங்க இப்போ முட்டு கொடுத்துட்டு கமெண்ட்ஸில். பார்ப்போம் அது எங்கே தான் போகுது, எப்போ தான் அவங்க புரிய போதும், கடவுள் தான் தெரியும். இந்த விமன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தூக்குறாங்களே. விஜய் பார்வதி வந்து கலையரசன்ட்ட சொல்லியிருக்காங்களாம், லவ் கேமாக தான் ஆடலான்னு இருக்கேன், இந்த கம்பரத்தனை வச்சு லவ் பண்ணி லைக் அந்த மாதிரி ஒரு கேமாக ஆடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கலையரசன்ட்ட சொல்லியிருக்காங்களாம். ஸோ நான் கேட்குறேன், இது எந்த விதத்தில் சரி? இப்போ வந்து ஒரு பையன் ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி கேமை விளையாடினானா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு எப்படிடா லவ் பண்ணி ஒரு கேமுக்காக ஒரு ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்திருப்பீங்க. இதே மாதிரி வாங்க பெண்களுக்கும் யாராச்சும் வந்து தான் பாருங்களேன். இதுக்கு ஃபேன்ஸ் வேறு, இதுக்கு ஓட்டிங்கு, ஃபயரு, பிஆர் டீமு, இந்த மாதிரி போச்சுன்னா கேமில் டிஆர்பி குறையுது அப்படின்னு சொல்கிறீங்களே. விஜய் டிவி கொஞ்சாச்சு சென்சிபிளாக ஷோ போச்சுன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கிறதால பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அனாவசியமாக சண்டைக்கு போகிறா, இது அனாவசியமாக பண்ணுறா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆவாங்க. ஆல்ரெடி வந்து விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு சேனல் பார்த்துக்கலான்னு. அதுதான் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ வந்து டிஆர்பி குறையுதுன்னா என்ன, இந்த ஹோட்டல் டாஸ்க் வேறு போயிட்டுருக்கு, அதுவும் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சொல்கிறதும் வந்து யாரோ பண்ண மாட்டுட்ருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாலும் அதை வந்து கமாண்டிங்ன்றாங்க, கத்துறீங்க அப்படின்றாங்க. அவங்க மட்டும் பார்த்தா எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. பர்மிஷன் கேட்குறாங்க பாருங்கள். குளிச்சுட்டு வர 2 நாளாக குளிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்லிட்டு போகிறான். குளிக்காதது நேற்று உன் தப்பு, சீக்கிரம் எழுந்திரிச்சு ட்ரெஸ் ஆகாதது உன் தப்பு எல்லாம் உண்மையிலே வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து சண்டை போட்டா என்னடா அர்த்தம்? நீங்கள் வந்து பிக் பாஸ் போய் திவ்யாவோட பொசிஷனை நீங்கள் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பீங்க. அந்த டாக்ஸிக் பர்சன் கூட வந்து வித்ஸ்டாண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க மானமே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி கேரக்டர் தாங்க நீங்கள் வந்து மானம் உள்ளவங்க, நான் வந்து சரி ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் இவங்க வந்து மானமே போனாலும் நான் இப்படி தானா பேசுவேன், இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான கேரக்டர். அவ்வளோதாங்க நான் சொல்ல வருது. அப்பா, இந்த வீடியோ எப்போ பண்ணுவேன்னு இருந்துச்சு, ஸோ பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.